ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் அப்பன் உன்னோடு பேசுவதற்காக காலையிலிருந்து காத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வந்துவிட்டது. உன்னை தேடி இந்த அப்பன் ஒரு தீர்வினை கொண்டு வந்து தரும் பொழுது அதனை நீ கேட்காமல் சென்று விடாதே. நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லாமல் நீ தனிமையில் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ள முடியாமல் எத்தனையோ பேர் வயிற்றெரிச்சல் படுவதற்கும் தயாராக இருக்கிறார்கள். உனக்கு நல்லது நடந்து விட்டது என்றால் அவர்களால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது. எத்தனையோ பேர் உன்னை சுற்றி இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அவர்களுக்கெல்லாம் தெரியும்படி இந்த விஷயத்தை நீ கேட்கக்கூடாது. தனிமையில் கேட்டால்தான் நல்லது. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் எதற்காக உன் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள். இத்தனை காலமும் என் பிள்ளையே, உன்னை ஆட்டி படைத்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் முடிவுகள் வரும் பொழுது அதை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மன மகிழ்ச்சி அடைவாய் அல்லவா? எந்த ஒரு வம்புகளுக்கும் என் குழந்தை நீ செல்வது கிடையாது. ஆனால் உன்னை தேடி தானாக ஒரு பிரச்சனை வந்து விட்டது என்றால் அதை அத்தனை சுலபமாக விட்டுவிடக் கூடாது அல்லவா? அதையும் ஒரு கை பார்த்து விடலாம் என்றுதான் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். அப்படி நீ எதிர்கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தான் கொடுத்திருக்கிறது. அந்த நேரத்தில் சில விஷயங்கள் எல்லாம் உனக்கு கடினமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அதை பற்றி யோசிக்கும் பொழுது நல்ல வேளை நாம் வாழ்க்கையில் பிழைத்து கொண்டோம் என்று சொல்லி மன மகிழ்ச்சி அடைகிறாய் அல்லவா? என் தங்கமே, உன்னை ஆட்டி படைக்க இருக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கெல்லாம் நீ தீர்வு வேண்டும் என்றுதான் என்னிடத்தில் வந்து கேட்டு கொண்டிருக்கிறாய். அதற்கு ஏற்றது போலதான் உன்னுடைய மனதையும் நீ தயார்படுத்தி வைத்திருக்கிறாய். உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, உன்னை சுற்றி யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அதற்கு உன்னிடத்திலே துணிச்சல் அதிகமாக இருக்க வேண்டும். நாமும் இந்த உலகத்தில் நல்ல மனிதர் என்ற பெயரை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதுமே உன்னிடத்தில் இருக்க வேண்டும். இந்த எண்ணம் உன்னிடத்தில் இப்போது வந்துவிட்டதல்லவா? அப்படியானால் என் பிள்ளையே, உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடத்தானே வேண்டும் என்றுதான் உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் இந்த அப்பன் தீர்த்து கொடுக்க வந்திருக்கிறேன். என்னுடைய பிள்ளையே, தன்னுடைய மனநிலையில் நீ தெளிவாக இருக்கும் பொழுது இந்த கருப்பண்ணசாமி உன்னை மீட்டுவிட வேண்டும் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இனி உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது. இனி உன் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நன்மைகளை எல்லாம் பெறும்போது அதை பார்த்து உனக்கு எதிராக இருக்கக்கூடிய சிலர் கண் திருஷ்டிகளையும் வயிற்றெரிச்சலும் படத்தான் போகிறார்கள். அது மட்டுமல்ல, உன்னுடைய வெற்றிகளை எல்லாம் அவர்கள் தடுக்க வேண்டும் என்றும் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நடக்க விடக்கூடாது என்றும் பல தடைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சிகள் செய்வார்கள். அவர்கள் செய்கின்ற செயல்களை பற்றி இதுவரை உனக்கு நடந்த அனுபவங்கள் மூலமாக நீயே கற்றுக்கொண்டிருப்பாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, இனியெல்லாம் அவர்களை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் பிள்ளையே, எதிர்வரப் போகின்ற நாள் இந்த கருப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்க வேண்டிய நாள். உனக்கான முழுமையான சந்தோஷத்தை இந்த அப்பன் கொடுக்க போகும் நாள் என்பதை நீ புரிந்து கொள். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நீ நினைத்தாயோ, எந்த ஒரு பிரச்சனையை இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்க போகும் நாள் வரப்போகிறது. நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்று நினைத்தாயோ, எந்த ஒரு பிரச்சனையை தீர்த்து கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்தில் வந்து வேண்டி நின்றாயோ, அந்த பிரச்சனையை நான் உனக்கு முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். குறிப்பாக என் பிள்ளையே, உன்னோடு நல்லதொரு உறவில் இருந்து கொண்டிருந்த ஒரு துணை, அதாவது உன்னுடைய உடன் பிறந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களாகவோ அல்லது உடன் பிறவாத சகோதர சகோதரிகளாகவோ இருக்கலாம். அவர்கள் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு மிக பெரிய ஒத்துழைப்பை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பேற்பட்ட ஒருவருடைய பிரிவு உன்னுடைய மனதை மிகுந்த அளவு பாதித்திருக்கிறது அல்லவா? அந்த பிரிவினை ஏற்படுத்தியவர்கள் எல்லாம் இன்னமும் உன்னுடைய நிலையை கண்டு அங்கே கைகொட்டி சிரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முன்னிலையில் நீ நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அல்லவா?
இந்த பிரிவை எண்ணி அவர்கள் மன மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரிவை எண்ணி அவர்கள் மன மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தவர்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் நீங்கள் நன்றாக இருக்கும் பொழுது அதை பார்த்து பொறாமை கண்டவர்கள், கண் திருஷ்டியை போட்டவர்கள். உன் குடும்பத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்க கூடாது என்றும், நீ எந்த ஒரு உறவோடும் ஒற்றுமையாக இருந்துவிடக் கூடாது என்றும் எண்ணிக்கொண்டிருந்தவர்கள். இங்கு உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நல்லதும் நடக்கும் பொழுதும் அவர்களுக்கும் உனக்கும் இருக்கின்ற ஒற்றுமையை கண்டு அவர்கள் வயிற்றெரிச்சல் பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்படியாவது உன் வாழ்க்கையில் இவர்களை பிரித்துவிட வேண்டும், நீங்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்று எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருந்தவர்கள். செல்லமே, அவர்களால் முடிந்தது எல்லாம் உனக்கான தீமைகளை செய்வதும், உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை சீர்குலைப்பதும், உன்னுடைய நிம்மதியை கெடுப்பதும் தான் அதிகமாக இருந்தது. மேலும் அவர்களுடைய ஆசை என்ன தெரியுமா? நீ எப்பொழுதும் கண்ணீரும் கம்பளையுமாக இருக்க வேண்டும், நீ குழப்பத்திலே இருக்க வேண்டும் என்றுதான் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியில் உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்றால் அந்த விஷயத்தை அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடாது அல்லவா? அவர்களுக்கு தெரியாமல் தான் உனக்கு இந்த விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் என்று உன்னிடத்தில் தனிமையில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் சந்தோஷங்களும் உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்வதற்கும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுப்பதற்காகவும் தான் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இதுவரை நீ விளையாட்டுத்தனமாக எத்தனையோ காரியங்களில் இருந்து விட்டாய். விளையாட்டுத்தனம் என்பது எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே மட்டும்தான் இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் நீ விளையாட்டுத்தனத்தோடு இருந்துவிடக்கூடாது. அப்படி நீ இருந்து விட்டாயானால் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் விளையாடிவிட்டு போய்விடுவார்கள். உனக்குள் நீ ஒரு விஷயத்தை வைத்திருந்தாயானால் அதை உன்னிடத்திலிருந்து எடுப்பதற்கும் அதை கெடுத்து விடுவதற்கும் இவர்கள் எத்தனையோ முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டுதான் வருகிறார்கள். என் பிள்ளையே, இதை எல்லாவற்றையும் கடந்து உன் வாழ்க்கையில் இதுவரை நீ வீழ்ந்து விடாமல் முன்னேற்ற பாதையில் ஓரளவிற்கு சந்தோஷமாக இருக்கிறாய் என்றால் உன்னை இதுவரை காப்பாற்றிக் கொண்டிருப்பது எதுவென்று நீ அறிந்து கொள்ள வேண்டுமல்லவா? என் தங்க பிள்ளையே, தெய்வ சக்தியின் துணை மட்டும் உன்னிடத்தில் இல்லை என்றால் உன்னை எப்பொழுதோ இவர்கள் படுகுழியில் தள்ளி இருப்பார்கள். என் செல்ல பிள்ளையே, இனி என்ன நடந்தாலும் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் உன்னை மீட்டு தரக்கூடிய அத்தனை திறமைகளும் இந்த அப்பன் உன்னிடத்தில் கொடுத்து விடப் போகிறேன். இந்த கருப்பன் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும்போது உன்னுடைய முழு கவனமும் அதிலேதான் இருக்க வேண்டும். இந்த அப்பன் சர்வ சாதாரணமாகவெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடத்தில் சொல்வது இல்லை. நான் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் உன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் ஒளிந்து கிடைக்கிறது என்று நீ புரிந்து கொள். அதன் மூலமாக என் பிள்ளையே, உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க இந்த கருப்பண்ணசாமி நான் இருக்கிறேன். உன் மனதில் எந்த ஒரு தேவையற்ற குழப்பமும் தேவையற்ற சஞ்சலங்களும் இனி இருக்கப் போவது இல்லை. இடத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் முடித்து உனக்கான பண கஷ்டங்களையும் நோய் பிரச்சனைகளையும் உனக்கான பண தேவைகளையும் மன குழப்பங்களையும் உடல் ஆரோக்கியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன். ஆனால் இனி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ நல்லபடியாக செய்து கொண்டிரு. நேர்மையுள்ளவனுக்கும் வாழ்க்கையில் உண்மையாக இருப்பவனுக்கும் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய தோல்விகள் எல்லாம் நிரந்தரமாக தங்கிவிடாது. அடுத்தவர்களை ஏமாற்றி பிழைப்பதையெல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையாது. யார் ஒருவர் அடுத்தவர்களை எல்லாம் ஏமாற்றி சூழ்ச்சிகள் செய்து துரோகங்களை செய்து மிக எளிதாக முன்னேறி விடலாம் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் அதிகமாக கிடைப்பது போலவும் அவர்கள் சந்தோஷமாக இருப்பது போலவும் ஒரு தோற்றம் இருக்கும். ஆனால் அதுவெல்லாம் உண்மை அல்ல. அன்பு பிள்ளையே, இதையெல்லாம் நீ உணரக்கூடிய தருணங்கள் வந்து விட்டது. நீ எப்பொழுதும் உண்மையாக இருந்து எல்லா நன்மைகளையும் பெற்று மனநிறைவோடு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். எந்த நேரத்திலும் உனக்கு நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியானது இனி நடக்கத்தான் போகிறது. நீ ஆசைப்பட்டதை விட பல சிறப்பான விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் பின்தொடர்ந்து உன் கைகளிலே கிடைக்கப் போகிறது. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க போகின்ற அத்தனை சூழ்நிலைகளும் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்காகத்தான் என்பதை நீ மறந்து விடாதே. இனி எத்தனை துன்பங்கள் எல்லாம் வந்தாலும்
அதை மீட்டு விடுவதற்கு இந்த அப்பன் இருக்கிறேன் என்பதை மட்டும் உன் உள்ளத்தில் நீ பதிய வைத்துக் கொண்டால் போதும். நீ அடையக்கூடிய கஷ்டங்களுக்குள்தான் மிகப்பெரிய நன்மையும் அதிர்ஷ்டங்களும் காத்திருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இந்த கருப்பனின் வாக்கு அத்தனை சாதாரணமாக எல்லோருடைய வாழ்க்கையிலும் பலிப்பது கிடையாது. நீ இது உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. நீ இந்த வாழ்க்கையில் மீண்டு வரப் போகிறாய். இதுவெல்லாம் நிச்சயமாக நடக்கப் போகிறது என்று தெரிந்த காரணத்தினால்தான் உன்னிடத்தில் முன்கூட்டியே இதை சொல்லிவிட வேண்டும் என்று அப்பன் உன்னிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, உனக்கு இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியையும் உன்னிடத்தில் சொல்லுகிறேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ கேட்ட பிரச்சனை தீர்ந்தவுடன் உன்னுடைய அந்த நட்பான உறவு மீண்டும் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து வரப்போகிறது. இந்த அன்பை நீ மீண்டும் பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய். இந்த வாழ்க்கையில் நீ இத்தனை நாட்களாக பட்ட கஷ்டங்களை எல்லாம் எதற்காக அனுபவித்தாயோ அதுவெல்லாம் உனக்கு நல்ல பலனை கொடுக்கப் போகிறது என்பதை நீயாகவே புரிந்து கொள்ளப் போகிறாய். அதன் பிறகு உன்னிடத்தில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் பொக்கிசமான விஷயங்கள் என்பதையும் நீ உணர்ந்து கொள்வாய். என் பிள்ளையே, தெய்வத்திடமிருந்து இதுவெல்லாம் உனக்கு வரமாக கிடைத்திருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்வாய். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பன் உனக்கு கொடுப்பதை எல்லாம் நீ எப்பொழுதும் பத்திரமாக பொத்தி ஒத்தி பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த அப்பன் மூலமாக உனக்கு நன்மைகள் நடந்தே தீரும். நீ எதிர்பார்த்ததை விட அவையெல்லாம் சிறப்பாக உன்னை வந்து சேரும் என்பதை மறந்து விடாதே. இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொன்றுக்கும், நீ செய்ய போகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுக்கும் இந்த கருப்பன் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டப் போகிறேன். என் தங்கமே, இந்த கருப்பண்ண சாமியின் அன்பு உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது என்றால் அதை இந்த கருப்பன் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒருபோதும் தயங்கியது கிடையாது. என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது, என் அப்பன் துணையாக இருக்கிறார், நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே. என் செல்லமே, அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும். என் தங்கமே, அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி,
அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்து விட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது, என் அப்பன் துணையாக இருக்கிறார், நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள்.
என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும். என் தங்கமே, அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக நீ இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும். உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும். உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி
மாலை நேரத்தில் வழிபடுகிறாய் அல்லவா? அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உறவாக இருந்து, உன்னுடைய அப்பனாக இருந்து, என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த அப்பன் பார்த்து பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்து விட மாட்டேன். என் தங்கமே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பன் சொன்னதை நினைவில் வைத்துக்கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி காட்டி, உள்ளே வா அப்பனே, என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். உன் இல்லத்தில் இருந்து என்னை வர வைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும். அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும், ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது.
ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.